Hello everyone, welcome back to my channel again with a new content. Let's start reading the summaries one by one. Today's topic we are going to learn about Don Juan summary. Don Juan is civil and exile. Civil spelling is Civille. So civil and exile means Juan raised strictly by Dona Ince a scandal affair with married Dona Julia and sent away starting his journey. ஸோ இதில் வந்து டோனா இன்சே படி ஸ்ட்ரிக்டாக ரைஸ் பண்ணப்பட்டிருக்க ஒரு கேரக்டர் தான் டான் ஜுவான். ஆஸ் ஸ்கேண்டல் அஃபேர் வித் மேரிட் பர்சன் கூட அஃபேர் வச்சுருக்காங்க டோனா ஜூலியா அண்ட் சென்ட் அவே ஸ்டார்டிங் ஹிஸ் ஜேர்னி, அவங்களோட ஜேர்னியை ஆரம்பிக்கிறாங்க. ஷிப்ரெக் அண்ட் ஹைடி. ஆஃப்டர் சர்வைவிங் எ ஷிப்ரெக் cannibalism, Juan lands on a Greek island and falls in love with Heidi. டான் ஜுவான் வேறு, டோனா இன்சே அண்ட் டோனா ஜூலியா வேறு கப்பல். ஓகேவா? இப்போ வந்து டான் ஜுவான் வந்து அந்த ஷிப்ரெக்லேருந்து வெளில வந்தோடனே க்ரீக் ஐலாண்டில் லேண்ட் ஆகிறாரு. ஹைடின்ற கேரக்டர் கூட லவ் வச்சுருக்காங்க. ஃபாதர் செப்பரேட்ஸ் தெம், செல்லிங் ஜுவான் டு ஸ்லேவரி. டான் ஜுவான் வந்து ஸ்லேவரிக்கு அனுப்பிட்டு அவங்க அப்பா வந்து ரெண்டு பேரையும் பிரித்து வச்சிடறாரு. ரஷ்யா அண்ட் கேத்ரின். Juan is brought to the court of Empress Catherine the Great in Saint Petersburg, where he becomes a favorite but falls ill and is sent to England. ஸோ ரஷ்யா அண்ட் கேத்ரின் இந்த டாபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவான் வந்து கொண்டு வந்த இடம் வந்து எம்ப்ரஸ் கேத்ரினை கிரேட் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் அவர் வளர்க்கப்பட்டிருக்காங்க. அங்கே அவருக்கு உடம்பு முடியாமல் இங்கிலாந்துக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கிலாந்து அண்ட் கன்க்ளூஷன் டாப்பிக்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபைனல் சிச்சுவேஷன் கேண்டோஸ், அதாவது ஃபைனல் கேண்டோஸ்னால் சுச்சுவேஷன். ஃபைனல் கேண்டோஸ் ஃபாலோஸ் ஜுவான் இன் லண்டன் சொசைட்டி இன்வால்வ்ட் இன் ரொமான்டிக் இன்ட்ரிகியூஸ் வித் த போயம் ரிமைனிங் அன்ஃபினிஷ்ட். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போயம் வந்து அன்ஃபினிஷ்டாகவே இருக்குது, முடிக்காத ஒரு போயமாக இருக்குது. இன்ட்ரிகியூஸ் நிறைய இருக்குது, ரொமான்டிக் இன்ட்ரிகியூஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கீ தீம்ஸ் அண்ட் ஸ்டைல் பார்க்கலாம். ஸ்டைல் வந்து மார்க் எப்பிக்கு. பைரன் யூசஸ் தி எலிவேட்டட் ஃபார்ம் டு மார்க் சீரியஸ் கன்வென்ஷன்ஸ் அண்ட் பொலிட்டிகல்ஸ் அண்ட் ஃபெலோ போயட்ஸ். இன்னசென்ட் protagonist. Unlike the legendary predatory Don Juan's Byron, Juan is passive and often victimized by the women who love him. Digressive narrator representing Byron. narrator வந்து யாருன்னு பார்த்தா நம்ம பைரன் தான், லார்ட் பைரன். அவர் தான் டான் ஜுவான் எழுதினது. அதை செக் பண்ணிடலாம் மக்களே. டான் ஜுவான் யார் எழுதுனீங்கன்னா, ஆமாம், டான் ஜுவான் வந்து லார்ட் பைரனால் தான் எழுதப்பட்டிருக்கு மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.